விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே நிலவி வரும் கருத்து மோதல் குறித்து இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள்? ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை. அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார். அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களை போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் ஒரு கட்சியை பத்தி சொன்னா, நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. மாலை அணிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி மண்டபம் வந்தோம். இல்லை என்றால் அங்கே உள்ளே நாங்கள் நுழைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும், ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது? அதற்கு என்ன பொருள்? ஆகவே தான் நான் சொன்னேன், உங்களைப் போல் தான் நானும், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால், என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது. எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன்.